வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரேஷியோ சம். வாங்க சம்மில் பார்க்கலாம். இஃப் A is to B வந்து 1:4ன்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. B is to C 6:11 சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. A is to B is to C என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி ரேஷியோ சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் நிறைய மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு A is to B 1:4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், A/B சொல்லிவிட்டு 1/4ன்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ B/C என்ன கொடுத்துருக்காங்க, 6/11. ஓகே, இப்போது இதில் எது சேமாக இருக்குது, B 2B சேமாக இருக்கா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், 4 6 கொடுத்துருக்காங்க Bக்கு. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 4 6க்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 12 கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதை எதாவது மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும் 3ஆல். ஸோ அப்போ மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 1 3s are 3, 4 3s are 12. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இதை எதாவது மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும் 2. ஸோ மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 6 2s are 12, 11 2s are 22, ஓகேங்களா. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, A is to B is to C, இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ 3, இப்போ பியோட வேல்யூ பாருங்கள், ரெண்டுமே 12 தான். ஸோ ரெண்டுமே சேமாக தான் கிடைக்கும், ஓகேங்களா. இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் கிடைக்கும். ஸோ 12. சியோட வேல்யூ 22, ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். 3:12:22. சப்போஸ் C is to Aன்னு கேட்டாங்கன்னா 22:3ன்னு போடணும், ஓகேங்களா. C is to B கேட்டாங்கன்னா 22:12, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டாங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த ரேஷியோ மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டெக்ல சந்திக்கலாம். நன்றி மக்களே.